Hello everyone, welcome to ECBEd. இந்த வீடியோல காந்திஜிஸ் எஜுகேஷனல் philosophy பத்தி பார்க்க போறோம். ECBEd சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புதுசா போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். பிஎட் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. Introduction. Mahatma Gandhi was hailed as a father of our nation. Mahatma Gandhi தேசப்பிதா என்று எல்லாரும் அன்போடு அழைத்தாங்க. ஸோ காந்திஜி யூஸ் லவ் அண்ட் அஹிம்சா. லவ் அஹிம்சாவையும் தான் அவரோட வெப்பன்ஸை யூஸ் பண்ணாங்க. பிரிட்டிஷ்காரங்க கூட இண்டிபெண்டன்ஸுக்காக போராடும் போது கூட நான் வயலன்ஸ், லவ் அண்ட் அஹிம்சா தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ காந்திஜி ஒரு பொலிட்டிஷியன் மட்டும் இல்லை, ஒரு ப்ராக்டிக்கல் ஃபிலாசபர், ஒரு சோஷியல் ரிஃபார்மரும் கூட. ஸோ இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில்லேஜஸில் தான் வாழ்ந்தாங்க. ஸோ அதுலேயும் நிறைய பேர் ஒருவேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து சோஷியல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை மைண்டில் தான் காந்திஜி ஒரு சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப லோ காஸ்ட் எஜுகேஷன் பட் ஹைலி ப்ரொடக்டிவாக இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸை வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ஆட்டு டெவலப் பண்ணாங்க. ஸோ ஏர்னிங் வெல் லேர்னிங் தான் காந்திஜியோட எஜுகேஷனோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீச்சர். So Gandhiji's basic education. Basic education is the contribution of Gandhiji. So according to Mahatma Gandhi, basic education அப்படின்னா education is for life and through life. Education வந்து நம்ம லைஃபுக்காக தான். education for life and education through life தான் காந்திஜியோட basic education. So இந்த basic education நை தாலீம் ஸ்கீம், புனியாடி சிக்ஷா ஆர் வரதா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு வேறு வேறு டேர்ம்ஸில் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ பேசிக் எஜுகேஷனோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா நாலேஜ் அண்ட் ஒர்க் ஆர் நாட் செப்பரேட். அறிவும் வேலை வந்து வேறு வேறு கிடையாது, செப்பரேட் கிடையாது. ஸோ பேசிக் எஜுகேஷன் நம்ம வேறு டேர்ம்ஸில் எப்படி ரெஃபர் பண்ணலாம்னா பேசிக் எஜுகேஷன் ஃபார் ஆல். பிகாஸ் பேசிக் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரு இந்தியாவில் இருக்கிற சில்ட்ரன் 6லேருந்து 14 வயசு வரை இருக்கிற எல்லா சில்ட்ரனுக்குமே எஜுகேஷனை கம்பல்சரியாக ப்ரொவைட் பண்ணுறது தான் இது பேசிக் ஃபீச்சர். ஸோ அதனால் பேசிக் எஜுகேஷன் நம்ம பேசிக் எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்னு ரெஃபர் பண்ணலாம். So brief life history of Gandhiji. So Gandhiji was born on 2nd October 1869. 2nd October 1869ல குஜராத்ல இருக்கிற போர்பந்தர்ல பிறந்தாங்க. ஸோ காந்திஜியோட இயற்பெயர் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஸோ இவங்க 18 இயர்ஸ் ஆகும்போது அவங்க ஸ்கூலிங் முடிச்சாங்க, மெடிக்கலேட்டிங் முடிச்சாங்க. தென் 1887ல் அவங்க இங்கிலாந்துக்கு லா படிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டாங்க. ஸோ இங்கிலாண்டில் பேரிஸ்டர் பட்டம் பெற்ற பிறகு இந்தியாவுக்கு திரும்பி வந்தாங்க. தென் மும்பையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் 1893ல் அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க தர்பனுக்கு அவங்க ஒரு ஒர்க் ரிகார்டிங் ஆட்டு அவங்க கிளம்பினாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்தியன்ஸுக்கு எதிராக நிறைய ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் நடந்தது. ஸோ ஆன் June 7, 1893ல் காந்திஜியை ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியேற்றிட்டாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து காந்திஜியோட லைஃபே சேஞ்ச் பண்ணுச்சு. அந்த ஈவெண்ட்லேருந்து அந்த நாள்லேருந்து தான் காந்திஜி வந்து நான் வயலன்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. His active non-violence started from that date. ஸோ அந்த டேட்லேருந்து அவங்க ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்காகவும் எதிர்த்து போராட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டேட்லேருந்து நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. தென் 1894ல் நேஷனல் இந்தியன் காங்கிரஸை ஃபார்ம் பண்ணாங்க. தென் ஆஃப்டர் 20 இயர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸ்பெண்ட் பண்ண பிறகு அவங்க 1914 இங்கே இந்தியாவுக்கு திரும்பி வந்தாங்க. ஸோ காந்திஸ் எஜுகேஷனல் ஃபிலாசபி எல்லாமே அவங்க எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க ஃபேமிலியில் அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தோம். அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது டால்ஸ்டாய் ஃபார்மில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தோம். சபர்மதி ஆசிரமம், சேவகிராம் ஆசிரமில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தால் அந்த எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இவால்வ் ஆச்சு, கிரியேட் ஆச்சு. தென் சத்திய சோதனைகள், மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், இது அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு புக் தான் வந்து மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், சத்திய சோதனைகள். ஸோ இந்த எஜுகேஷனல் ஃபிலாசபி இந்த டாப்பிக்கில் நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், கரிக்குலம், மெத்தட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், எஜுகேஷனல் பிளானிங், எம்பசிஸ் ஆன் ரிலிஜியஸ் அண்ட் மாரல் ட்ரைனிங், ரோல் ஆஃப் டீச்சர். ஸோ இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன். காந்திஜிக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக 2 எய்ம்ஸ் இருந்துச்சு, அல்டிமேட் எய்ம் அண்ட் இம்மீடியட் எய்ம். ஸோ அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா எஜுகேஷன் இஸ் அன் ஆல்ரவுண்ட் டிராயிங் அவுட் ஆஃப் த பெஸ்ட் இன் சைல்டு ஆர் மேன். ஒரு சைல்டு ஆர் மேன்லேருந்து நம்ம பெஸ்ட்டை வந்து ட்ரா பண்ணுறோம், வெளியே கொண்டு வர்றோம். அவங்க பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட்லேருந்து பெஸ்ட்டை வெளியே கொண்டு வரது தான் எஜுகேஷன். தென் ஓவரால் டெவலப்மெண்ட், அவங்க ஃபிசிக்கல், இன்டெலெக்சுவல், எஸ்தெட்டிக், மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், இந்த மாதிரி எல்லா ஏரியாஸ்லையுமே டெவலப்மெண்ட், அதாவது ஓவரால் டெவலப்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும். தென் மியர் லிட்ரஸி, வெறும் லிட்ரஸியை ப்ரொவைட் பண்ணுறது மட்டுமே நம்ம நேஷனல் எஜுகேஷனுக்கான கோல் கிடையாது. ஸோ இம்மீடியட் எய்ம் என்ன அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங், கேரக்டர் பில்டிங், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் அண்ட் இம்பார்ட் கல்ச்சர். சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வில்லேஜ் பஞ்சாயத், லோக்கல் பாடிஸ் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனிங் பற்றி தெரிஞ்சால் தான் ஸ்கூல்ஸில் அவங்களால டெமோக்ரஸியை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். தென் ஸ்கூல்ஸில் எதுக்கு கிராஃப்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா லேபரை பற்றின ஒரு டிக்னிட்டியை என்கரேஜ் பண்ணுறதுக்கும், நல்ல கல்வி அறிப்பட்டவங்களுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் இடையில இருக்கிற அந்த வேறுபாடை வந்து அந்த பேரியர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் தான் ஸ்கூல்ஸில் கிராஃப்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் கேரக்டர் பில்டிங் அப்படின்னா ஒருத்தவங்க அவங்க எஜுகேஷனில் ரொம்ப ஹையாக இருக்கணும் அப்படின்னா, அவங்க நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, சவுண்ட் எஜுகேஷனாக இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க தூய்மை வேணும். பர்சனல் லைஃப்பில் பியூரிட்டியாக இருந்தால் தான் அவங்க எஜுகேஷனில் வந்து நல்லா அச்சீவ் பண்ண முடியும். தென் கேரக்டர் பில்டிங் அப்படின்னா அவுட்டர் டிசிப்ளின் ஆர் அவுட்டர் ரெஸ்ட்ரெயின் கிடையாது, நம்மகிட்ட உள்ளுக்கே இருக்க டிசிப்ளின், நமக்கே இருக்கிற டிசிப்ளின் தான் வந்து
inner discipline or restraint from within தான் வந்து character building. Then இந்த self discipline and self restraint தான் வந்து நம்ம brutal act பண்ணாம நல்லவங்களா இருக்கிறதுக்கு காரணம் வந்து self discipline self restraint தான். Then professional training. So காந்திஜி எதுக்காக கிளாஸ் பேஸ்ட் எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி, நம்ம இந்தியாவில் எக்கனாமிக் பொருளாதாரத்தை வந்து உயர்த்தணும், ஒரு ப்ராஸ்பரிட்டி அச்சீவ் பண்ணணும். தென் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள இந்த எஜுகேஷனை முடிச்ச பிறகு பேசிக் எஜுகேஷனை முடிச்ச பிறகு அவங்க இண்டிபெண்டன்ட் கேரியர்ஸ் அவங்களே சூஸ் பண்ணுற மாதிரி இண்டிபெண்டாக இருக்கணும், செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கணும். தென் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒரு தொழில் தொடங்கின பிறகு அவங்க மற்றவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குறாங்க. ஸோ அதனால அவங்க சொசைட்டியும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எக்கனாமிக் ப்ரொடியூசர்ஸை ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே இந்த கிராஃப்ட் பேஸ்ட் எஜுகேஷன் எல்லாமே இந்தியாவோட எக்கனாமிக் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் காந்திஜி ரிஃபார்ம் பண்ணாங்க. தென் கல்ச்சரல் டெவலப்மெண்ட். ஸோ கல்ச்சரல் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா எஜுகேஷன் வந்து நம்மளுடைய நாட்டோட கல்ச்சரல் ட்ரெடிஷன்ஸையும் ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன்ஸையும் டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய இந்தியன் சிட்டிசன்ஸாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வாழணும், ட்ரூலி இந்தியன்ஸாக தான் வாழணும், நம்மளுடைய நேட்டிவ் லேண்ட்லேயே ஃபாரினர்ஸ் மாதிரி வாழக்கூடாது. ஸோ இதை வந்து கல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட். தென் கரிக்குலம். ஸோ கரிக்குலமில் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் டீச் பண்ணாங்க, எது ரிலேட்டடாக டீச் பண்ணாங்க அப்படின்னா என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் நம்முடைய கண்ட்ரி, அவர் பீப்புள், அவர் லைஃப், அவர் ஃபிசிக்கல் அண்ட் என்வரான்மெண்ட் அண்ட் சோஷியல் என்வரான்மெண்ட், அதர் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸை கன்சர்ன் பண்ணதோ ரிலேட்டடாக இருக்குதோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தான் கரிக்குலமில் இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து மதர் டங் மூலமாக தான் டீச் பண்ணாங்க, மதர் டங் மூலமாக தான் எல்லா சப்ஜெக்ட்ஸும் டீச் பண்ணாங்க. இங்கே கிராஃப்ட் வந்து செப்பரேட் சப்ஜெக்டாக டீச் பண்ணல, கிராஃப்ட் இஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த கரிக்குலம். இந்த கிராஃப்ட் பேஸ் பண்ணி தான் எல்லா சப்ஜெக்ட்ஸும் டீச் பண்ணாங்க, கிராஃப்ட் மூலமாக தான் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கற்றுக் கொடுத்தாங்க. கிராஃப்ட் வந்து தனியாக டீச் பண்ணல, செப்பரேட்டாக டீச் பண்ணல, கிராஃப்ட் மூலமாக தான் எல்லா சப்ஜெக்ட்ஸும் டீச் பண்ணாங்க. ஸோ கிராஃப்ட் சர்வஸ் மீடியம் ஆஃப் எஜுகேஷன், கிராஃப்ட் தான் வந்து இங்கே மீடியம் ஆஃப் எஜுகேஷனாக ஆக்ட் பண்ணுச்சு. தென் கிராஃப்ட் பேஸ்ட் எஜுகேஷன் எதுக்கு அப்படின்னா என்னெல்லாம் பிரின்சிபல்ஸ்க்காகனா கோஆப்ரேட்டிவ் ஆக்டிவிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு, எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணுறதை டெவலப் பண்ணுறதுக்கு, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்முடைய ஒர்க்குக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள், தென் இனிஷியேட்டிவ் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஆக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு, தென் எமோஷனல் கத்தாசிஸ் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே நம்ம ரிலீவ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம பாசிட்டிவ் எமோஷன்ஸோட வாழ்றதுக்காக தான் இந்த மாதிரி கிராஃப்ட் பேஸ்ட் எஜுகேஷன். ஸோ யூஸ்வலாகவே நம்மளுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸை வந்து நம்ம ரிலீவ் பண்ணுறதுக்கு மியூசிக், ஃபைன் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ கிராஃப்ட் பேஸ்ட் எஜுகேஷனில் கிராஃப்டே நம்ம பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் இல்லாமல் பாசிட்டிவ் எமோஷன்ஸோட வாழ்றதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறது தான் இந்த கிராஃப்ட் பேஸ்ட் எஜுகேஷனோட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீச்சர். தென் மெத்தட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இங்கே கிராஃப்ட்டுக்கு தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் கொடுத்தாங்க. கார்லேஷனல் அப்ரோச் யூஸ் பண்ணி தான் சப்ஜெக்ட்ஸை டீச் பண்ணாங்க, அதாவது கிராஃப்டையும் சப்ஜெக்டையும் கார்லேட் பண்ணி தான் டீச் பண்ணாங்க. ஸோ இது மூலமாக எல்லா நாலேஜையும் இன்டெகிரேட் பண்ணுறாங்க, ஒருங்கிணைக்கிறாங்க. தென் செல்ஃப் ஆக்டிவிட்டியை என்கரேஜ் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே அவங்க ஆக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ காந்திஜி வந்து நம்மளுடைய லைஃபுக்கு தேவையில்லாத அன்கனெக்டட் நாலேஜ், அதாவது அன்கனெக்டட் இன்ஃபர்மேஷனை மெமரைஸ் பண்ணுறதுக்கு வந்து அகேன்ஸ்டாக இருந்தாங்க, ரோட் மெமரைசேஷன் அகேன்ஸ்டாக இருந்தாங்க. ஸோ கிராஃப்ட் பேஸ் பண்ணி தான் எல்லாம் டீச் பண்ணனால காந்திஜிஸ் பேசிக் எஜுகேஷன் இஸ் கால்ட் அஸ் கிராஃப்ட் சென்டர்ட் எஜுகேஷன் ஆர் கிராஃப்ட் பேஸ்ட் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனல் பிளானிங். ஸோ காந்திஜி வாண்டட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி பிரைமரி எஜுகேஷன். எலிமெண்டரி எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரியாக இருக்கணும், கம்பல்சரியாக இருக்கணும். ஸோ ஏஜ் குரூப் வந்து 16 to 14, 6லேருந்து 14 வயசுல இருக்கிற எல்லா சில்ட்ரனுக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கிடைக்கணும். ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா சில்ட்ரனுக்குமே கிடைக்கணும். தென் நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்கூல் எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி, தென் எஜுகேஷனுக்கு ஃபினான்ஸ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே ஸ்டேட்டோட கடமைன்னு காந்தி வலியுறுத்தினாங்க. Emphasis on religious and moral training. So effective means of development of personality and character is the study of one's religion. ஒருத்தவங்க அவங்க பர்சனாலிட்டியில் வந்து டெவலப் ஆகிறதும் கேரக்டர் நல்லா டெவலப் ஆகிறதுக்கும் இம்பார்ட்டண்டான ஒரு ரீசன் வந்து அவங்க ரிலீஜனை எப்படி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க அவங்களோட ரிலீஜனை எப்படி ஸ்டடி பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து அவங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அவங்க கேரக்டர் பில்டிங் எல்லாமே இருக்கும். அவங்க ஸ்டடிஸை கம்ப்ளீட் பண்ண பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேஷனல் சர்வன்ஸாக இருக்கணும், தேசத்துக்காக உழைக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர் கம்யூனல் இன்டர் காஸ்ட் ஹார்மனியை ப்ரொமோட் பண்ணுறவங்களா இருக்கணும். லோ காஸ்ட் அண்ட் லோ கிளாஸ் பீப்புள் கூட அவங்க ஃப்ராட்டனைஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். தென் நான் வயலன்ஸ் வந்து எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் வந்து பென்ட்ரேட் ஆகணும், ரொம்ப டீப்பாக பரவணும். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து சேர்ந்துலாம் லேர்ன் பண்ணுறாங்க, தங்கி படிக்கிறாங்க, அதில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக தான் வாழ்கிறாங்க, ஒரு கம்யூனிட்டியாக தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குன்னே ஒரு கொள்கை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லீவ் பண்ணுறாங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக லீவ் பண்ணுறாங்க. ஸோ டீச்சர்ஸை வந்து ரொம்ப அன்பாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கு இடையில அன்பு தான் நிறைந்திருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்குது. டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையில ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட்டும் இருக்குது. ரோல் ஆஃப் டீச்சர். ஸோ டீச்சர்ஸுக்கு அவங்க சப்ஜெக்ட் ரிலேட்டடான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாலேஜையும் தவிர்த்து ஒர்க் ரிலேட்டடாக அவங்களுக்கு டெடிகேஷன், டிவோஷன் எல்லாமே இருக்கணும். ஸோ டீச்சர்ஸ் தான் லிவிங் மாடல்ஸ். ஸோ டீச்சர்ஸ் கிட்டே இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேரக்டர்ஸை இம்பைப் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க உள்ளுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனால டீச்சர்ஸ் வந்து லிவிங் மாடல்ஸை சர்வ் பண்ணுறாங்க. ஸோ டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையில ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ டீச்சர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸோட சப்ஸ்டிடியூட் பேரண்ட்ஸ், அதாவது செகண்ட் மதர், செகண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் ப்ரொவைட் பண்ணணும், ரெஃபரன்ஸோட இருக்கணும். ஸோ டிசிப்ளின், அவங்க காந்திஜியோட கான்செப்ட் வந்து செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், இன்னர் டிசிப்ளின்.
என்ன டிசிப்ளின் தான் வந்து செல்ஃப் டிசிப்ளினுக்கு லீட் பண்ணுது. ஸோ இந்த செல்ஃப் டிசிப்ளின் என்ன அப்படின்னா சோஷியல் டிசிப்ளின் ரிலேட்டடான ஒரு டிசிப்ளின் தான் செல்ஃப் டிசிப்ளின். ஸோ லைஃப்ல செல்ஃப் டிசிப்ளின் ரொம்பவே அவசியம்னு காந்திஜி வலியுறுத்தினாங்க. செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒரு ப்ரொடக்டிவ் சிட்டிசன் ஆட்டும் ஒரு நல்ல ஒரு ஒர்க்கராகவும் ஒரு நல்ல பேரண்டாகவும் வாழ முடியும். salient features of Gandhiji's basic education. So free and compulsory education எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கும் 6லேருந்து 14 வயசு வரை இருக்கிற எல்லா சில்ட்ரனுக்குமே ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனாக ப்ரொவைட் பண்ணணும். இந்த எஜுகேஷன் வந்து கிராஃப்ட் பேஸ்ட் எஜுகேஷனாக தான் இருக்கணும். இது கிராஃப்ட் மூலமாக தான் இந்த எஜுகேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ பிரின்சிபல் ஆஃப் கார்லேஷன் மூலமாக தான் இங்கே வந்து எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணாங்க. அதாவது நாலேஜ் அறிவை வந்து கிராஃப்ட் கூட கார்லேட் பண்ணி நாலேஜையும் கிராஃப்டையும் கார்லேட் பண்ணி தான் இங்கே எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் அந்த சில்ட்ரனோட மதர் டங் மூலமாக தான் இந்த லேர்ன் பண்ணுறாங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மதர் டங். ஸோ ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் எஜுகேஷன் ப்ராசஸ் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இங்கே அந்த ப்ராசஸோட ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்து தான் வந்து அந்த ஸ்கூலில் ரன் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸோடையும் செல்ஃப் சப்போர்ட் ஆனாங்க. தென் சிம்பிள் கோஆப்ரேட்டிவ் கம்யூனிட்டி லிவிங். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் சேர்ந்து கோஆப்ரேட்டிவாக லிவ் பண்ணி லேர்ன் பண்ணாங்க. தென் எம்பசிஸ் அண்ட் ரிலீஜியஸ் அண்ட் மாரல் ட்ரைனிங். ரிலீஜியஸ் ட்ரைனிங் அண்ட் மாரல் ட்ரைனிங் வந்து எம்பசிஸ் பண்ணாங்க. Then importance of activity in Gandhiji's education scheme. So காந்திஜி என்ன திங்க் பண்ணாங்க அப்படின்னா எலிமெண்டரி ஸ்டேஜில் பிரைமரி ஸ்கூல் ஸ்டேஜில் கண்டிப்பாக கிராஃப்ட் பேஸ்ட் எஜுகேஷன் தான் இருக்கணும். கிராஃப்ட் பேஸ்ட் தான் வந்து சில்ட்ரனுக்கு டீச் பண்ணணும். ஸோ எனி கிராஃப்ட் அதாவது நான் வயலன்ஸ் பிரின்சிப்பில் மீறாத வயலேட் பண்ணாத எந்த கிராஃப்டாகவும் இருக்கலாம். எந்த கிராஃப்டாலும் நம்ம சூஸ் பண்ணி அது மூலமாக சில்ட்ரனுக்கு டீச் பண்ணலாம். இல்லைன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்ன கிராஃப்ட் வந்து ப்ரிவலண்டாக இருக்குதோ என்ன கிராஃப்ட் வந்து காணப்படுதோ எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த கிராஃப்டே வந்து நம்ம சூஸ் பண்ணி அந்த கிராஃப்ட் மூலமாட்டு சில்ட்ரனுக்கு டீச் பண்ணலாம். ஸோ கிராஃப்ட் இஸ் யூஸ்ட் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இங்கே வந்து எஜுகேஷன் த்ரூ சிம்பிள் அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ் கிராஃப்ட். அதாவது இது கிராஃப்ட் எஜுகேஷன் கிடையாது. எஜுகேஷன் த்ரூ சிம்பிள் அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ் கிராஃப்ட். ஸோ இங்கே வந்து சில்ட்ரன் வந்து அவங்க ஓன் மதர் டங்கில் தான் லேர்ன் பண்ணுறாங்க. தென் கிராஃப்ட் பேஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறதுனால அவங்க மதர் டங்கில் ப்ரொஃபிஷியன்சி அச்சீவ் பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் கிராஃப்ட்லேயுமே ப்ரொஃபிஷியன்சி அச்சீவ் பண்ணுறாங்க. தென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க டீச்சர்ஸ் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் லேர்ன் பண்ணுறாங்க. இன்ஃபர்மேஷனை டிஸ்கஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை வந்து கற்றுக்குறாங்க. ஸோ என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா ஒய், ஹவ், வென், வேர் இந்த ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டு நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ நாலேஜ் வந்து நம்ம கிட்ட தான் இருக்குது, புக்ஸில் இல்லை. நாலேஜ் இஸ் இன்ஹெரண்ட் வித் அஸ் இதை வந்து காந்திஜி வலியுறுத்தினாங்க. ஸோ இந்த நாலேஜ் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா நம்ம திங்க் பண்ணுறனாலையும் அப்சர்வ் பண்ணுறனாலையும் நிறைய விஷயங்களை கேட்குறனாலையும் டிஸ்கஸ் பண்ணுறனாலையும் புக்ஸ் ரீட் பண்ணுறதுனாலையும் இது ரிலேட்டடான சிமிலர் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக தான் நாலேஜ் வந்து நமக்கு கெயின் ஆகுது. சில்ட்ரன் வந்து பேசிக் கிராஃப்ட் ஒரு பிளே மாதிரி ஒரு பிளே ஆக்டிவிட்டி அதை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதோட அவுட்கம் ஃபைனல் அவுட்கமை பார்த்து சில்ட்ரன் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் டிஸ்கவரி இன் காந்திஜிஸ் எஜுகேஷனல் ஸ்கீம். ஸோ ஸ்டூடெண்ட் டிஸ்கவரி பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஈகர் டு லேர்ன். பேசிக் கிராஃப்ட் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஈகராக இருக்காங்க. ஸோ அந்த கிராஃப்டில் என்னெல்லாம் ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் இருக்குது, ஒரு அவுட்கம் எப்படி இருக்கும், என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த டெக்னிக்கில், இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஈகராக இருக்கிறாங்க. அதை பற்றி நிறைய திங்க் பண்ணுறாங்க, ரொம்ப க்யூரியஸாக இருக்கிறாங்க. ஸோ இந்த க்யூரியாசிட்டி தான் ஸ்டூடெண்ட்ஸோட க்யூரியாசிட்டி தான் அவங்கள இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்ணுறதுக்கும் அக்வயர் பண்ணுறதுக்கும் மோட்டிவேட் பண்ணுது. The role of dialogue in Gandhiji's education scheme. So dialogue அப்படினால two-way communication, ரெண்டு இண்டிவிஜுவலுக்கு இடையில ஒரு two-way communication இருக்கிறது dialogue. ஸோ dialogue வந்து கண்டிப்பாக ஒரு சென்ட்ரல் தீம் வேணும். அதாவது ரெண்டு பர்சன்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு காமன் டாபிக் வேணும். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சிங் வியூஸாக இருக்கலாம், ஒரு புக் ஒரு ட்ராமா ஒரு ஃபிலிமை பார்த்தினா ஒரு எக்ஸ்சேஞ்சிங் வியூஸாக இருக்கலாம், அல்லது சர்ச் ஃபார் நியூ இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் டயலாகாக இருக்கலாம். காந்திஜிஸ் எஜுகேஷன் ஸ்கீமில் லேர்னிங் அண்ட் ஆக்டிவிட்டி ஆல்வேஸ் கோ டுகெதர். லேர்னிங்கும் ஆக்டிவிட்டியும் சேர்ந்து தான் இங்கே ஒர்க் ஆகுது. லேர்னிங் ப்ளஸ் ஆக்டிவிட்டி. ஸோ டூயோட ஸ்கீம் வந்து லேர்னிங் பை டூயிங். காந்திஜியோட ஸ்கீம் வந்து லேர்னிங் ப்ளஸ் ஆக்டிவிட்டி. லேர்னிங் அண்ட் ஆக்டிவிட்டி always go together. So students try to search answer for questions. அவங்க கிராஃப்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தென் அந்த ஆன்சர் ரிலேட்டடாக அவங்க வியூஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அண்ட் டீச்சர்ஸ் வந்து புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த கிராஃப்ட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ரிலேவெண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணி கம்பைல் பண்ணுறாங்க. ஸோ அதனால டீச்சர் தான் இங்கே பிரைமரி சோர்ஸாக இருக்கிறாங்க. டீச்சர் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால டீச்சர் தான் வந்து பிரைமரி பிளேஸை வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. புக்ஸ் வந்து செகண்டரி தான். டீச்சர் தான் வந்து ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டீச்சர் ஆக்குபைஸ் அ பிரைமரி பிளேஸ் இன் திஸ் எஜுகேஷன். ஸோ கன்க்ளூஷன், எஜுகேஷனில் காந்திஜியோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்தது. ஸோ காந்திஜி தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து ஃபார்ம் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் காந்திஜி. அதாவது நம்ம இந்தியாவில் என்னெல்லாம் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னெல்லாம் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நம்ம இந்தியன் கல்ச்சர் என்ன, நம்ம சிவிலைசேஷன் என்ன, ஸோ இது பேஸ் பண்ணி இது ரிலேட்டடான ஒரு எஜுகேஷன் ஸ்கீமை ஃபார்ம் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் வந்து காந்திஜி தான். ஸோ அக்கார்டிங் டு காந்திஜி
எஜுகேஷன் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் குட் ஃபார் ஆல். அதாவது சோஷியல் வெல்ஃபேருக்காகவும் மற்றவங்களுக்கு நல்லதுக்காக தான் எஜுகேஷன் இருக்கணும். எல்லா ஹியூமன் ஆஸ்பெக்டையும் அப்லிஃப்ட் பண்ணணும். நேஷனல் எஜுகேஷன் அப்படின்னா நம்ம சொசைட்டியை வந்து உருவாக்கணும், ஒரு நல்ல ஒரு சொசைட்டியை உருவாக்கணும். எந்த எக்ஸ்பிளாய்டேஷனும் இல்லாமல் எந்த டிஸ்கிரிமினேஷனும் பார்க்காத ஒரு சொசைட்டி, ஒரு சமூகத்தை உருவாக்கணும் தான் நேஷனல் எஜுகேஷன். தென் அஹிம்சாவை காந்திஜி எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எஜுகேஷனில் என்னெல்லாம் வந்து ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, லைஃப்பில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதை எக்ஸாமின் பண்ணுறதுக்கான ஒரு சர்ச் லைட்டாக தான் காந்திஜி அஹிம்சாவை யூஸ் பண்ணாங்க. இதுதான் காந்திஜிஸ் எஜுகேஷன் பிலாசபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.